ஏங்க அத பத்தி யோசிக்காம படுங்க. என்னங்க, படுத்து தூங்குங்க. மிஸ்டர் பிரகாஷ் நீங்கள் தானே? நீங்கள்? 9840280782 உங்கள் நம்பர் தானே? ஆமாம் சார். ஆனால் அந்த மொபைல் தொலைஞ்சு போச்சு. எப்போ முந்தா நாள் காலையில் 7 மணிக்கு மேலே தானே? மிஸ்டர் பிரகாஷ் எங்கள் கூட கொஞ்சம் வர முடியுமா? நான் எதுக்கு சார் வரணும்? உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். சார் என்கிட்ட என்ன விசாரிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதெல்லாம் ஸ்டேஷனில் பேசலாம் வாங்க. குட்டிச்சலம் ஸ்கூலுக்கு போகணும்ல, கிளம்பு, அப்பா வரேன். சமத்தா ஸ்கூலுக்கு போகணும். நான் இதோ பாருங்க மிஸ்டர், நாங்கள் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கலாம். உங்களை கொஞ்சம் மரியாதையோடு அழைச்சிட்டு போனோம் தான் அன்யூனிஃபார்ம் வந்திருக்கிறோம். இதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு? அன்னைக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதை சொல்லுங்கள். நான் எதுவும் பார்க்கல. பார்க்காமல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க? நான் ஃபோன் பண்ணலையே. பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் பிரகாஷ். இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது ஆக்சிடென்ட் இல்லை, கொலைன்னு நேற்று எங்கள் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சிம்மை கைட்டிட்டீங்க. நாள் காலையில் 7 மணி வரைக்கும் அந்த சிம் கார்டு இந்த செல்ஃபோனில் தான் இருந்ததுன்னு எங்ககிட்ட ப்ரூஃப் ஆயிருக்கு. சம்பவத்தை நீங்கள் ஒருத்தர் தான் நேரில் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். பயப்படாமல் சொல்லுங்கள். தயவு செஞ்சு என்னை இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க சார். நான் ஏதோ கொலை பண்ண மாதிரி என்ன ட்ரீட் பண்ணுறீங்க? என்னையா ஏதாச்சும் தெரிஞ்சுதா? விசாரிச்சு பார்த்ததில் எதுவும் தெரியலன்னு சொல்கிறான். தம்பி, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். 20 வயசு சாகிற வயசா. அவன் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். எல்லாம் என் தலைவிதின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவனை எவனோ ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச பிறகு எப்படியா சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? ஃபோன் பண்ணி சொன்னது இவன் தான் சார். ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு பயப்படுறான். தம்பி, உனக்கு ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு, பயப்படாத. அண்ணே, இவன்கிட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்கீங்க? 4 தட்டு தட்டுனா உண்மையா சொல்ல போறான். பொறுமையா இருப்பா, தம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாரு. சொல்லுப்பா. அண்ணா, எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய், அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. லேட் நைட் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஹலோ, சொல்லுமா. எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டேம்மா. எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த வேலை தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். யாரோ 2 பேர் ஒருத்தனை அடிச்சு போட்டு போனாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு கார் வந்துச்சு. அந்த காரில் வந்தவனே யாருக்கோ ஃபோன் பண்ணான். அவன் போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுறான்னு நினச்சிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்போ ஏதோ சின்ன தகராறுன்னு தான் நினச்சேன். காலையில் பேப்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த பையன் செத்து போயிட்டான்னு. மனசு கேட்காம நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அது ஆக்சிடென்ட் இல்லை, கொலை. அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம அவசரப்பட்டுமோன்னு. போலீஸு என்கொயரின்னு அது இதுன்னு நமக்கு ஏதோ பிரச்சனை வருமோன்னு நானே சிம்மை கழட்டிட்டேன். ஏய், அந்த தெரியுமா உனக்கு? எப்படி இருப்பான் அவன்? அடையாளம் தான் இருக்கா? சொல்றா. அதில் ஒருத்தனை மட்டும் ஞாபகம் இருக்கு, இன்னொருத்தனை சரியாக பார்க்கல. சார், எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஆள் இருக்காங்க. வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுனா போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இவனாடா? ஆமாம் சார். அதான் எல்லாமே சொல்லிட்டேன்ல, நான் கிளம்பலாமா சார்? சார், அப்போ கிளம்புறேன். தம்பி,
ஏதாவது உதவினா தயங்காம வாங்க. ம் இனிமே தேவைப்படாது. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, சாதாரணமானவன் தான். ஆனால் எனக்கும் தன்மானம் கோபம் எல்லாம் இருக்கு. அதை சீண்டும் போது தான் பப்ளிக் பிளேஸில் உங்கள் மனைவி குழந்தை முன்னாடி அடி வாங்குற மாதிரியான உங்கள் தன்மானத்தை உடைக்கிற விஷயம் வேற எதுவும் கிடையாது. என் முகத்தை என்னால் பார்க்க முடியல, ரொம்ப அசிங்கமாக இருந்தது. என்னால் அந்த அவமானத்தை சகிச்சிக்கவே முடியல. அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி பேப்பரில் படித்தேன். யாருமே பார்க்காத அந்த ஆக்சிடெண்ட்டை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். என் மொபைலிருந்தே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிவிட்டு சிம் கார்டை கழட்டிட்டேன். எப்படி என்னை தேடி வருவாங்கன்னு தெரியும். ஏன்னா இறந்தது என்னை மாதிரி சாதாரணமான ஆளோட பையன் இல்லை. என்னோட கோபத்தை என்னை விட பெரிய ஆள்கிட்ட திசை திருப்பிட்டு வந்திருக்கேன். என் கோபமே என்னை எவ்வளோ தூரம் செயல்பட வைக்குதுன்னா அந்த ஆளோடைய கோபமும் நிச்சயமாக பெருசாக தான் இருக்கும். குப்பனாக இருந்தாலும் சுப்பனாக இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு கோவம் இருக்கும்.